இருக்கும் இடத்திலே அவர் முழங்கால்படியிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சப்பா சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆராதவரே உம்மை துதிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒருவராக ஆண்டவரே சேரக்கூடாத ஒளியில் வாசல் செய்கிற தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆண்டவர் எருமையொட்டி கிராமத்தில் ஆண்டவரே பாவன பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிக்கும்படியா எங்கள் தேவனை கர்த்தர் கிருபை பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே யாரெல்லாம் ஆராதனை பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேவனை கர்த்தர் அப்பா நீ முன் குறித்தீர். அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது தேவனை கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. நிறைய பேர் ஆண்டவரே ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க, சொல்லியிருக்காங்க ஆண்டவர் சீக்கிரமா வேலை முடித்து விட்டு ஆண்டவரே இருக்கிற நேரத்தில் பங்கெடுக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே கிருபை செய்ய முடியாகவும் ஆண்டவரே அதிகாரிகள் தயவு கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரும் தேவனை கர்த்தர் ஆண்டவரை எங்களை மறைத்து வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தலை வழிநடத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனால் மீது தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. சேர்க்கப்பட்டதெல்லாம் பாட்டு பாருங்க. அந்த பாட்டை பாடுங்க. துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ, பரலோகத்தில் உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்வீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே எழுந்தருளீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனுபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தனம் முடிந்ததே, யெகோவா தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தமும் முடிந்ததே, யெகோவா தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்து. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர், நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்து. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செய்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செய்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. ஆமென். இருக்க முடியாது நிற்போம். அம்மா ஜீவாம்மா அவர்கள்
சில நிமிடங்கள் பார்க்கறதுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை போதகருக்கும், சபை போதகர் அம்மாக்கும், சபை மக்கள் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அன்போடு அழைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஆராதிக்க போறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஆராதிக்க போறோம். சங்கீதம் 63 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உன்னை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரூற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். இந்த வசனம் சொல்லுது, தேவனே நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல நம்மளோட ஆத்மா எப்படி இருக்கணுமா? தாகமா இருக்கணுமா? சரிங்களா? நாங்க இன்னைக்கு வரும்போது பார்த்தோம், மழை கடந்த ஒரு வாரமா மழை இருந்தனால வர ஏரியா எல்லா ஏரியாவும் எப்படி இருந்துச்சு? பச்சை பசேன்னு இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஆனா இது போன மாசம் நாங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வெயில். எல்லா பக்கமும் அதான் இங்க நின்று பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் என்ன இருக்குங்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே காஞ்சு இருந்துச்சு. சரிங்களா? சோ தண்ணி இல்லாத இடத்துல திடீர்னு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுங்க என்ன இது பசுமையாயிருது. சரியா? ஆனா அது போல நம்மளோட ஆத்மா என்ன பண்ணுமா? ஒவ்வொரு நாளும் இருக்கணுமா? தாகமா இருக்கணுமா? காலையில இருந்து நம்மள தண்ணி குடிக்காம இருக்கணும்னா இருக்க முடியுமா? நம்மளால முடியாது. சரிங்களா? ஒரு வறண்ட இடத்துல போய் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அது தண்ணி ஊத்த ஊத்த இழுத்துக்கிட்டே இருக்குமா? அது போல நம்மளோட ஆத்துமா எப்பவுமே நான் ஆண்டவரை பார்க்கணும். இன்னைக்கு நான் ஆராதிக்க போறேன், நான் சபைக்கு போறேன், ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வார்த்தையை தரணும் அப்படிங்கறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? ரொம்ப கவனமா இருக்கணுமா? நான் ஆண்டவரே, நான் உம்மை மட்டும் நான் துதிப்பேன், எனக்கு நீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. நம்ம அவரை பார்க்கணும் நம்பி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தராராம்? நம்ம ஏசப்பா, நான் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மை துதிக்க வந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் உங்களோட கரங்களை உயர்த்தி இந்த நாள்ல எல்லாரும் கண்களை மூடுவோம். நீங்க சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, கண்களை மூடி ஏசப்பா, எங்களை இம்மட்டும் நீங்க பாதுகாத்தீங்க. நான் ஒவ்வொரு நாளும் என்னோட ஆத்துமா உங்க மேல தாகம் உள்ளவராக, நான் உங்களை நேசிக்கிற பிள்ளையாக, உங்களுடைய வசனத்தை நேசிக்கிற பிள்ளையாக, உங்க மேல நான் ஆண்டவரை விருப்பம் உள்ள பிள்ளையாக நான் வளர நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உங்களோட கரங்களை உயர்த்தி, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார்ல, எவ்வளோ நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில செய்தார்ல, உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்தார்ல. கடந்த ஒரு வாரம் நீங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு, உங்களோட வேலைகளை செய்வதற்கு வேண்டிய பலனை இயேசு சுவாமி கொடுத்தார்ல. ஏசப்பாக்க நன்றி சொல்லாமா? ஏசப்பாக்க நன்றி சொல்லாமா? இங்க சிறு பிள்ளைங்க நீங்க அதிகமா இருக்கீங்க. உங்களோட வாயிலிருந்து வருகிற துதியில அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நீங்க துதிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? ஏசப்பா நன்றி ஏசப்பா, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நல்ல ஞானத்திற்காக நன்றி, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக நன்றி, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காக நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களுக்கு முக்கியமா இருக்கலாம். ஒருவேளை நம்மளோட வீடு, நம்மளோட படிப்பு அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் நம்மளுக்கு மானாய், அதை காட்டிலும் ஆண்டவரை நம்ம முதன்மையாக, நம்மளோட வாழ்க்கையின் முக்கியத்துவமாக, அவர் நம்மளோட பெரிய பங்காக, அவர் நம்மளுக்கு மகத்துவமானவராக நம்ம வைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நம்மளோட வாழ்க்கை உயர்வா இருக்கும். ஆண்டவரை நோக்கி ஏசப்பா, என் வாழ்க்கையில நீங்க மட்டும் எனக்கு போதும் இயேசு சுவாமி. அப்பா, நான் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நான் அந்த இடத்துல வந்திருக்கிறேன் நம்ம சொல்லுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீங்கல்ல இசப்பா. உங்களால நினைச்சு பார்க்க முடியுமா? இந்த நாள் நம்ம ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் இந்த இடத்துல வந்து ஆக்கும்போது பக்கத்துல இருந்தவங்களை காணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஏசப்பா நம்மளை பாதுகாத்திருக்காங்களே, எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காங்களே. நிறைய நேரம் நம்ம ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கோம். ஆனாலும் நம்ம இருந்த படுகொலியில இருந்து, நம்ம இருந்த அந்த மரண தருவாயில இருந்து, நம்ம இருந்த அந்த கண்ணீரின் பாதையில இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்து இம்மட்டும் நம்மளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஏசப்பா கொடுத்திருக்காங்கல்ல. ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா நன்றி சொல்லுமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக வந்தாங்க, எனக்காக மரித்தாங்க. நான் இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், கடந்த நாட்கள்ல என் குடும்பத்துல ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது அது எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அநேக காரியங்கள், அநேக தேவைகள் எங்களுக்கு முன்பாக இருந்தாலும் ஆண்டவர் எங்க குடும்பத்திற்கு, எங்களுக்கு, எங்களோட ஊழியத்திற்கு ஆண்டவர் போதுமானவராக, ஆண்டவர் நல்லவராக இருந்தார். எங்களை நடத்தின தேவன், என் குடும்பத்தை, எங்க ஊழியத்தை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. உங்களையும் அவர் பாதுகாக்க வல்லவரா இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், சின்ன பிள்ளையா நான் இருக்கிறேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ இந்த சிறு வயதுல நீ துதிக்கிற துதி, உன் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை ஆண்டவர் உன்னோட எதிர்காலத்தை ரொம்ப உச்சியில உன்னை பிரகாசிக்க செய்யறதுக்கு, ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு அது ஒரு படிக்கல்ல அமையும். நீங்க விடாதீங்க, ஆண்டவரை துதிக்கிறத விடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சாதாரணமா தெரியும், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்பமா இருக்கும். ஆனா அதை ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்தும் போது, நீங்க இதே மாதிரி இந்த இடத்துல வந்து சாட்சிகளை சொல்லும் போது எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, எல்லாருமே ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. நான் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை தேவன் எங்களை நிறுத்தினா நான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை வழி நடத்துறது ஆண்டவரோட கிருபைங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க, நம்ம ஆண்டவரை உயர்த்தணுங்க. மறுபடியும் ஆண்டவரோட அதாவது உங்களோட விசுவாசத்தோடு தாகத்தோடு நம்ம மறுபடியும் சொல்ல போறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செஞ்சீங்க ஏசப்பா. எனக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, நல்ல ஆகாரத்தை, இருக்கிற வீட்டை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கீங்களே, நன்றி ஏசப்பா நம்ம சொல்ல போறோம். விசுவாசத்தோடு வைராக்கியமா அந்த அடிகளை நம்ம திரும்ப பாடி நம்ம ஆண்டவரை துதிக்க போறோம். சேர்ந்து பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீரே. உன்னோட கரங்களை பிடிக்கிறார். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா,
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஏசப்பா நன்றி ஏசப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட வாழ்க்கையில செய்து வருகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக எங்களுக்கு இம்மட்டும் நல்ல ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து எங்களை நிறுத்தி வைத்திருக்கீங்களே, நன்றி இயேசு சுவாமி. எங்க குடும்பங்களை, எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து வரீங்களே, நன்றி இயேசு சுவாமி. எவ்வளவோ நெருக்கங்கள் வந்த போதிலும் தேவன் நீர் மாறாதவராக நீர் எங்களுக்கு இருக்கீங்களே, நன்றி இயேசப்பா. அப்பா நீங்க எங்களுக்கு போதுமானவரா இருக்கீங்க. நான் உமக்கு என்ன செலுத்துவேன் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இசப்பா நான் தகுதி இல்லாத பாத்திரம், நான் இந்த இடத்துல நிற்பதற்கு தகுதி இல்ல, நான் நிறைய பொய் சொல்றேன், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், ஆனாலும் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்துனீங்களே இசப்பா. நான் உங்களுக்கு என்ன செலுத்த முடியும் ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். நீங்க நான் என்ன இசப்பா நான் செலுத்த முடியும், நான் என்ன இசப்பா நான் கொடுக்க முடியும்? நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கீங்கப்பா. அப்பா ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே உமக்கு செலுத்துவேன் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமாங்க? முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நம்ம அவரை ஆராதிக்கணுங்க, நம்ம அவரை துதிக்கணும். அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியமே அதுதாங்க. எல்லாரும் உங்களோட கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு, எங்களுக்கு இவ்வளவு நன்மைங்க செஞ்சிருக்கீங்க இயேசு சுவாமி, என்னோட முழு பலத்தோடு, என்னோட முழு ஆத்மாவோடு அப்பா, என்னோட வாழ்நாள் இறுதி நாள் வரைக்கும் அப்பா நான் துதிக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் அதிகமாய், உம்மை முழு பலத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி நிறைய நன்றி ஏசப்பா. உதவி எங்களுக்கு நீங்க உதவினீங்க, அதனால முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோஹி நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு, நன்றி. அதனால முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. நம்ம எல்லாரும் ஆராதனை முடிக்க போறோம். ஆராதனை முடிக்கிறதுக்கு முன்பாக நம்ம விசுவாச அறிக்கை செய்ய போறோம். ஏசப்பா நான் அன்பு கூறணும், இன்னும் அதிகம் சூழ்நிலும் நான் உம்மை அதிகமா நேசிப்பேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில நீங்க முக்கியம் ஏசப்பா. நீங்க தான் என்னோட மைய பொருள், நீங்க தான் எனக்கு எல்லாமே, என்னோட லக்கு நீங்க தான் ஏசப்பா. என்னோட எல்லா வாழ்க்கையில் முதலிடம் நீங்க தான் அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்துவதற்காக இந்த 2 வரிகளை நம்ம பாடி நம்ம ஆராதனைக்கு முடிய போறோம். அன்பு கூர் எல்லாரும் உங்களோட கரங்களை உயர்த்தி இதை நம்ம அறிக்கையாக செய்ய போறோம்.
அன்பு கூறு ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஏசப்பா, இவ்வளவோ நன்மைகள் செய்த என் தேவனே, எங்களை இம்மட்டும் பாதுகாத்தவரே அப்பா, எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. எங்களோட முழு உள்ளத்தோடு, எங்க முழு பலத்தோடு அப்பா, எங்களோட முழு ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றையும் அப்பா நாங்க உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் இயேசு சுவாமி. எங்க மத்தியில நீங்க இறங்கி வந்ததற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, எங்களோட அர்ப்பணிப்பை என் தேவன் நீர் மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நோத்தானோ அல்ல ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா வாஞ்சியுள்ள ஆத்துமாவாக உம்மை முழு உள்ளத்தோடு நோக்கி பார்க்கிற ஆத்துமாவாக வாழ ஆண்டவரே அப்பா, அந்த வழியில நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த பாதையில நிலைத்திருப்பதற்கு, அதுல ஓடுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்க மத்தியில வந்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா. நீர் எங்களை ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிரசன்னத்தினால நிறைத்ததற்காக நன்றி இயேசு சுவாமி. அப்பா, எங்களோட அர்ப்பணிப்பை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி இயேசு சுவாமி. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வந்துட்டாங்க ரேஷன் கார்டுக்கு போனவங்களா? வார்த்தைக்காக வருமா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கொஞ்சம் பேசாம கவனிக்கலாங்களா? என்னுடைய பெயர் பிரசன்னா, என்னுடைய மனைவி பெயர் ஏஞ்சல். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. நான், என் மனைவி, என் பிள்ளைகள், எங்கள் அத்தை எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துக்கு ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறோம். எங்களை அன்போடு அழைத்த பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, சபை மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ராணுப்பேட்டை பகுதியில் உள்ள மருத்துவமனை நாங்கள் பேஷண்ட் அட்டெண்டர் அவங்கள பார்த்து நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். அநேக நேரங்களில் அங்கே இருக்கவர்கள் அழுது கொண்டு இல்லை தங்களுடைய வழிகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்னால எப்படி இருக்கும்? ரொம்ப வலி, வேதனை, ஒரு அழுகை நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல அவர்களுக்காய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒவ்வொரு கிராமங்களுக்காய் சென்று, ஒவ்வொரு சபைகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்தார். அதன் விளைவாக கடந்த 2 வருடங்களாக நாங்கள் ஒவ்வொரு கிராமமாய் சென்று வருகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியங்கத்தின் பெயர் தெய்வீக தேற்றுதல் ஊழியங்கள். செய்யணும்னு எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஊழியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் உங்க சத்தம் மட்டும் நல்லா எழும்பட்டும் பாருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீரே அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் உங்க கண்மணி போல பாதுகாத்தீரே ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் தூயவர் ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. நல்ல சத்தமா ஆண்டவரை பார்த்து ஏசப்பான்னு சொல்லுங்களேன். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தகப்பனே, நீங்க பாருங்களேன், அன்றைக்கு அந்த குருடன் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு கேட்டாரு. அந்த மிகுதியான ஜனங்களுக்கு மத்தியில அந்த வார்த்தை இயேசுவின் காதுகளில் சேர்ந்தது. இன்றைக்கு எத்தனை உலகம் ஃபுல்லா எத்தனை ஜனங்கள் துதித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்களேன். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. படைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில அதிசயமான காரியங்கள், எங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்கள், எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்கள், எங்க வாழ்க்கையில பயங்கரமான காரியங்கள் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல பிள்ளைகள் மத்தியில வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஒரே நிமிஷம் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நம்ம பாடின அதே பாடல் தான். ஒரு ரெண்டு வரியை மட்டும் பாடி நம்ம ஆராதனைக்குள்ள நம்ம தேவ செய்திக்குள்ள கடந்து செல்லலாங்களா? முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. நல்ல பிதாவே உங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தணும்பா. உங்க தேவ செய்திக்காய் காத்திருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த இடத்துல ஆவியானவரின் அப்பா ஆண்டவரே தகப்பனே பெருமழை இந்த இடத்துல ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்புள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் கையில இருந்து ஏதாவது நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. உன்னுடைய மனித தயவினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஆவி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பின் பகுதியை நீங்க வாசிங்கன்னா 4வது அதிகாரத்துல அப்படியே அந்த 6ல இருந்து ஒரு 4ல இருந்து வாசிங்களேன். 4, 5, 6, 7 வாசிங்களேன். அதே அதிகாரம் 4வது அதிகாரத்துல 4ல இருந்து என்னவென்று கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றால். இந்த இடத்துல பாருங்களேன்,
அந்த 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவனே இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த தூதன் சொல்லுகிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, செருபாபேலை பார்த்து நீ சொல்லு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல என்னுடைய ஆவியினால. இந்த திருச்சபை சிலவித கேள்விகளோட இருக்கலாம். இந்த திருச்சபையில நிறைய பேர் நிறைய விதங்களா யோசித்து கொண்டிருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், என் வாழ்க்கையில் இது நடக்குமா, என் குடும்பத்துல இது நடக்குமா, என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இது நடக்குமா, இல்லை என் திருச்சபையில இப்படி நடக்குமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறதாவது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல 7வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். முதலாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன், முடிந்தவர்கள் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். இந்த இடத்துல 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ என்னவ, சமபூமி. ஒருவேளை அதற்கு ஆண்டவர் உதாரணமாய் சொல்லியிருக்கலாம். பெரிய பர்வதம் அவனுக்கு தடையாய் நிற்கலாம், ஒரு தடைகள் அவனுக்கு பெரிய பர்வதத்தை போல தோன்றி இருக்கலாம். ஆனா சொல்றாரு பாருங்க, நீ எம்மாத்திரம், அவனுக்கு முன்னாடி என்னவ, சமபூமி ஆவாய். இன்றைக்கு கையை உயர்த்துல உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய ஆவி உங்களுடைய தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி உங்கள் குடும்பத்தின் தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி உங்கள் ஊழியத்தின் தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி உங்கள் சந்ததியுடைய தடைகளை உடைக்கும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கும் சொல்லுங்களேன். தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும், தடைகளை உடைக்கும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்று நிறைவாய் இந்த இடத்திற்கு இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியலங்க. கர்த்தருடைய பிரசனம் இந்த இடத்துல அளவுக்கு அதிகமா இருக்கிறது. அவருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், தடைகளை உடைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். பாருங்களேன், இந்த இடத்துல 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்துல, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்க. உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். நீங்க சில காரியங்களை ஆரம்பித்து இருக்கிறீர்கள். சிலர் உங்க வாழ்க்கையில சில நல்ல விஷயங்களை தொடங்கி இருக்கீங்க. உங்க கையே அதை முடிக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நீ ஆரம்பித்ததற்கு எதிராய் சத்துரு பல தடைகளை கொண்டு வந்து இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேங்களேன், கர்த்தருடைய ஆவி உங்களிடத்துல இருக்கும் போது எல்லா தடைகளையும் அது உடைக்க வல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கையே முடித்து தீர்க்கும். நீங்க ஆரம்பித்ததை உங்க கையே முடித்து தீர்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கையை அந்த தொடங்கு செய்யா, அவன் கையே முடிக்க. ஐயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? அவன் கையில இருக்க தூக்கு நூலை பார்த்து கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷப்படுது. இன்னைக்கு நான் உங்க கையில ஒண்ணுமே இல்லைங்க, உங்க கையை தூக்குங்களேன். ஆண்டவரே, என் கை வெறுமையா இருக்கு ஆண்டவரே, என் கையில ஒண்ணுமே இல்லப்பா. என் கை ஆண்டவரே தகப்பனே மற்றவங்களை ஆசீர்வதிக்க முடியல. என் கை ஆண்டவரே மற்றவர்களை ஏந்தி இருக்கு ஆண்டவரே. என் கை ஆண்டவரே தகப்பனே எதையும் செய்யறதுக்காய் உன் வாழ்க்கையை முடிப்பாய். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எது வந்தாலும் சரிமா, உனக்கு விரோதமாய் உனக்கு தடையாய் நிற்கிறது எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் அது இந்த தடைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மறுபடி எழும்பி நிற்பாய். உன் கை ஆரம்பிச்சது உன் கை தான் முடிக்கும். உன் கை ஆரம்பிச்ச உன் கை கண்டிப்பாக முடிக்கும். ஹல்லேலூயா. நீ அற்பமான ஆரம்பத்தில் இருந்தாலும் சரி, உன் முடிவு சம்பூர்ணமாக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீ கட்டி முடிப்ப. சில நன்மைகளை நீ செய்து முடிப்ப. உன் பிள்ளைங்கள் வாழ்க்கைக்கு நீ பெரிய காரியங்களை செய்வ. உன் சந்ததி எழுந்து நிற்கும். உன் தலைமுறை ஓங்கி வளருங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார்.
நல்ல தலையில கைய வச்சு சொல்லுங்களேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் தலையின் மீது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளைகள் மீது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் குடும்பத்தின் மீது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் ஊழியத்தின் மீது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் சந்ததியின் மீது இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் தலைமுறை மீது ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நீ அற்பமா எண்ணப்பட்டவள், நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீ நிந்தனைக்குள்ள இருந்திருக்கலாம், நீ வேதனைக்குள்ள இருந்திருக்கலாம், நீ அநேகரால புறம்பே தள்ளப்பட்டிருக்கலாம். நீ சொல்றங்க, நீ எதெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தாங்களோ அந்த இடத்துல உன் தலையை ஆண்டவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் உன்னோடு கூட இருக்கும் போது உன் தடைகளை உடைத்து உன்னை ஒரே உயரே எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். சிலரை பார்த்து சொல்றேங்க, உன் வாழ்க்கையில நிறைய தடைகளை சாத்தான் விதைத்திருக்கிறான். இந்த தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு அப்புறத்துல இருக்க தேசத்துக்காரன் வந்து கேட்டானா, நீ எதுக்குப்பா கட்டுற? யார் உனக்கு கட்டுறதுக்கு இடம் கொடுத்தா? யார் உனக்கு கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தான்னு? ஆனா பாருங்க, சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எல்லா தடைகளையும் மாற்றி அந்த தேவ ஆலயத்தை எழுப்புவதற்கு தேவன் கிருபை செய்தது உண்மை என்றால், இன்றைக்கு உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உங்க ஊழியத்துல எல்லா தடைகளையும் மாற்றி அவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். ஐயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ துவங்குறத பார்த்து சிலர் சிரிச்சிருக்கலாம். நீ ஊழியத்தை சிலர் தொடங்கும் போது 2 ஆத்துமா 1 ஆத்துமா ஆத்துமாவே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் மகிமையா எழும்ப பண்ணிருக்கிறார்னா அது ஆண்டவர் அவருடைய ஆவியை கொடுத்ததுனாலதான். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் அற்பமா தொடங்கி இருக்கீங்களோ அதெல்லாம் சம்பூர்ணமாய் முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணுங்க? தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? தடைகளை உடைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்ன நம்ம? நீங்க மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். நல்ல ஜெயமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவி தரிசனங்களை நிறைவேற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அந்த இடத்துல ஒரு மனுஷன் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மனுஷன் யாரு தெரியுங்களா உங்களுக்கு? யோசேப்பு. சொல்லுங்க, யோசேப்பு. இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? அவனுக்கு வைக்கப்பட்ட தரிசனம் என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அடுத்தது சிஸ்டர். அப்பொழுது அவன் சகோதரர், நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும்
இன்னும் சொப்பனம் கண்டு, கவனிங்க, தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கியது என்றான். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன தரிசனம்னா, வயற்கட்டுல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் இவனை வணங்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் ஒன்று. இதன் நிமித்தமாய் அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? அவனை பகைக்கிறார்கள். இதே அதிகாரத்துல தொடர்ச்சியா நம்ம வாசிப்போம்னா, நான் 18வது வசனத்துல பாருங்க, அவன் தூரத்துல அவன் வர கண்டு அவனை தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி யோசிக்கிறார்களாம். இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன், தரிசனம் ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த தரிசனத்தை மனுஷன் என்ன பண்றான்? நிறைவேற விடாம அவன் அதை ஒரு ஜெயமுள்ள அந்த தரிசனத்தை நோக்கத்தை நிறைவேற விடாம அவன் தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. கொலை செய்ய யோசிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? கொலை செய்ய யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், 20வது வசனம் பாருங்களேன். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். இந்த இடத்துல மனுஷனுடைய கேடான எண்ணங்கள் பாருங்களேன். அந்த தரிசனம் என்ன பண்ணக்கூடாது? நிறைவேற கூடாது. ஆனா இந்த யோசேப்புக்குள்ள யார் இருக்காங்க? 41:38 என்ன வாசிச்சோம்? தேவனுடைய ஆவியானவர், the spirit of the Lord அவருக்குள்ள இருக்காங்க. இந்த யோசேப்புக்குள்ள தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருந்ததுனால எல்லா தடைகளையும் தாண்டி அவன் என்ன பண்ணா? தரிசனத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அவனை தூக்கி குழியில போடுறாங்க, எகிப்தியர்கிட்ட விற்று போடுறாங்க, அவனை சிறைச்சாலையில போடுறாங்க. சிறைச்சாலையில இருந்து அந்த ராஜாவின் சொப்பனத்தை கலைத்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கைய உயரத்துல உங்களை பார்த்து சொல்றேன், உங்க தரிசனம் நிறைவேறுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் தரிசனத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார். உங்க குடும்பத்தின் மீது வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். உங்க பிள்ளைகள் மீது வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். உங்க ஊழியத்தின் மீது வைக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறும். ஐயா, மனுஷன் உன் தரிசனத்தை நிறைவேற விடாம தடுக்க நினைக்கலாம், மாறாக கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகள் மீது, உங்க சந்ததி மீது ஆண்டவர் வைக்கப்பட்ட அந்த தரிசனம், ஆண்டவர் வைத்த அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 18 20 வரை வாசிங்களேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 18 20 வரை அந்த இடத்துல பாருங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். ஐயா, இந்த தரிசனத்தை ஆண்டவர் எப்ப கொடுத்தாரு? 37வது அதிகாரத்துல கொடுத்துட்டாரு. எல்லாம் என்னை சுற்றி வணங்கி நிற்கிறார்கள்ன்ற தரிசனத்தை கொடுத்துட்டாங்க. அது எங்க நடக்குது? 50வது அதிகாரத்தில் நடக்குது. 20வது வசனம் வாசிங்க சிஸ்டர். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு, இந்த செய்யாறு பகுதி ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்கு, இந்த தமிழ்நாட்டை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பதற்கு நீங்கெல்லாம் தேவைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும். உங்களுடைய ஊழியம் நிறைவேறுங்க. மனுஷன் தடை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் உன் தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதலாவது ஒரு பாயிண்ட் பார்த்து என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். இப்ப இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னேன், கர்த்தருடைய ஆவி தரிசனங்களை நிறைவேற்றும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் தரிசனங்களை நீ நிறைவேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தரிசனத்தை நீ நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு யோசேப்பின் தரிசனத்தை நீர் நிறைவேற்றினதை நாங்கள் வாசித்து இருக்கிறோம். இன்றைக்கு எங்கள் தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் தலை மீது, என் தரிசனத்தை அவரே நிறைவேற்றுவார். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும்னு சொன்னோங்க. இப்ப சொல்றேன், கர்த்தருடைய ஆவி தரிசனங்களை நிறைவேற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மூன்றாவது கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11 - 13 வரை. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் அழைப்பித்து அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, இந்த இடத்துல ஒரு சின்ன பையனை அபிஷேகம் பண்றாங்க. அந்த பையன் இருக்கிறதுலே வீட்டுல கடைசி பையன், எல்லாருக்கும் இளைய ஒரு மகன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். என்ன பண்றான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எங்க தெரியுங்களா? வனாந்தரத்துல. எங்கங்க? வனாந்தரத்துல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாவீதை போல புறம்பே தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம கடைசி பையங்க, எல்லாருக்கும் கடைசியானவங்க. நம்மளை தள்ளி வச்சிருக்கலாம், மனுஷன் நம்மளை தள்ளி வைத்திருக்கலாம். வனாந்தரத்துல யாருமே இல்லாம தனிமையில ஆடுகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஒருவரும் நமக்கு எதிர்பேச்சு பேசுவதற்கு ஆள் இல்லாம இருந்திருக்கலாம். யார் இடத்துல அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவன் மீது அந்த அபிஷேகத்தை வைத்தார். ஒரு 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 வித்தியாசத்தை சொல்றேன் கேளுங்க. உங்கள் தலை மீது ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். இன்றைக்கு நிரம்பி வழியக்கூடிய அபிஷேகம் உங்க தலை மீது இருக்குங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என் தலையின் மீது அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அன்றைக்கு அந்த தைல கொம்பின் அபிஷேகம் தாவீதின் தலையிலே இறங்கினது போல இன்றைக்கு என் தலையில அந்த அபிஷேகம் இறங்குவதாக. அந்த அபிஷேகம் உன்ன ராஜாக்கு முன்பதாய் கொண்டு செல்லும். அந்த அபிஷேகம் பலவிதமான காரியங்களை செய்து முடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. கர்த்தர். இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய ஆவி தரிசனங்களை நிறைவேற்றும். மூணாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். கர்த்தருடைய ஆவி தாக்கத்தை உண்டு பண்ணும். எப்படி தெரியுங்களா தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு? அதற்கு அடுத்த அதிகாரம் பாருங்க, 17வது அதிகாரத்துல ஒரு விஷயம் நடக்குதுங்க. 4வது வசனத்துல பாருங்க, அங்க ஒரு மனுஷன் இருக்கான், கோலியாத். அவன் பேர் என்னங்க? கோலியாத். அவன் எத்தனை? 6 முழமா, பெரிய உருவம், பெரிய யுத்த மனுஷன். சின்ன வயசுல இருந்து அவன் என்ன பண்றவன்? யுத்த மனுஷனா இருக்கிறான். அவன் பாருங்க, இஸ்ரவேல் சேனை இந்த பக்கம், பெலிஸ்திய சேனை இந்த பக்கம், நடுவில் நின்று அவன் என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். யாராவது என் கூட வந்து என்ன பண்ணு, சண்டை போட்டு ஜெயிச்சு பாருப்பா. 40 நாள். 40வது நாள்ல வராங்க தாவீது. தாவீது வந்து அவன் சகோதரரை பார்க்க வருகிறான். அந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. இந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள கேட்ட போது அவன் இருதயம் ரொம்ப வேதனைக்குள்ள வருது. கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிற இவன் யாருங்க? நான் போறேங்க. அந்த இடத்துல ஆவியானவருடைய கிரியை நடக்குது பாருங்க. பாருங்களேன், 32 - 37 வசனம் வாசிங்களேன் சிஸ்டர். 17வது அதிகாரம் 32 - 37. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகிய நான் போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான்.
அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நல்லா கவனிங்க, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்ற அந்த இடத்துல நல்லா கவனிங்க. தாவீது சின்ன பையங்க, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். ஒருபோது யுத்தத்தை அறியாத ஒரு மனுஷங்க அவன். ஒருபோது யுத்தத்தை அவன் பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த பெலிஸ்தியர் ஆகிய கோலியாத் என்ன பண்றான் பாருங்க, சின்ன வயசுல இருந்தே அவன் என்னங்க, யுத்த மனுஷன். ராஜா சவுல் சொல்றாரு பயந்துகிட்டு, எப்பா அவனை ஜெயிக்க உன்னால முடியாது. நம்ம தாவீது சொல்றாரு பாருங்க, வாசிங்க சிஸ்டர். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஆட்டை பிடித்து கொண்டு போயிற்று. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். அதுக்கு அடுத்த வசனம் தாங்க ரொம்ப முக்கியமே. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஐயா, யுத்த மனுஷனுக்கு பயம் இருந்துச்சு, ராஜாவாகிய சவுலுக்கு பயம் இருந்துச்சு. எல்லாம் கலங்கி போய் பயந்து போய் நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லைங்க. ஆனா அபிஷேகம் பெற்ற ஒருவன் அந்த இடத்துக்கு வரான் பாருங்க. தாவீது அந்த வார்த்தையில கேட்ட போது அவனுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் கிரியை செய்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் போது நீ மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவனாய் இருப்பாய். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் போது நீ பெரிய தாக்கத்தை செய்து முடிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் தெளிவா சொல்லுங்க, கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய ஆவியாலே ரட்சிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு 3 காரியத்தை உங்களோட சொன்னேன். கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். கர்த்தருடைய ஆவி, அடுத்த பாயிண்ட் என்னங்க, தரிசனங்களை நிறைவேற்றும். 3வது பாயிண்ட் சொன்னேன், கர்த்தருடைய ஆவி தாக்கத்தை உண்டு பண்ணும். முதலாவது தடைகள், 2வது தரிசனம், 3வது தாக்கம். 3 இந்த தாபம் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நீங்க மாத்திரம் சொல்றீங்களா? நம்ம முடிக்க போறோம். முதலாவது என்ன பாயிண்ட்ங்க, கர்த்தருடைய ஆவி தடைகளை உடைக்கும். எப்படி சொல்லணும், தடைகளை உடைக்கும். அடுத்து கர்த்தருடைய ஆவி தரிசனங்களை நிறைவேற்றும். கர்த்தருடைய ஆவி தாக்கத்தை உண்டு பண்ணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களை பார்த்து நான் சொல்லுகிற வார்த்தை, நீ தாக்கத்தை உண்டு பண்ணுவாய், நீ தாக்கத்தை உண்டு பண்ணுவாய். தாக்கம் எப்படி தெரியுங்களா, ஒரு அதிர்வு. ஏன்னா அப்போஸ்தலரை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நீங்க எல்லாம் எழும்பி நிற்கும் போது இந்த உலகம் உங்களை பார்த்து அதாங்க சொல்லும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஐயோ, அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா, அந்த தம்பியா, அந்த பாஸ்டரா, ஐயோ அவங்க வந்து நிற்கிற இடம் கலங்கி நிற்கும் ஐயா. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிச்சு சொல்லணும் இதெல்லாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க, நான் தாக்கத்தை உண்டு பண்ணுவேன், நான் தடைகளை உடைப்பேன், நான் தரிசனங்களை நிறைவேற்றுவேன். எப்படி தெரியுங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார்.
ஹalleluya. நாம அப்படியே எழுந்து பாஸ்டர் கொடுத்த டைம்க்கு மீறி போயிட்டு இருக்கேன். நம்ம 2 நிமிஷம் ஜெபித்து முடிக்கலாம். ஹalleluya. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சின்ன பிள்ளைங்க நல்லா வாயை திறந்து ஏசப்பான்னு கூப்பிடணும். பெரித்து ஓ ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் முடிப்பேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல வாயை திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆவி எனக்குள்ள இருக்குப்பா, உங்க ஆவி எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. நீர் எனக்குள்ள இருக்கீங்க ஆண்டவரே. நீர் எனக்குள்ள இருக்கபடினால நான் தடைகளை உடைத்து ஜெயம் பெறுவேன். எனக்கு நீர் வைத்த தரிசனங்களை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. நீர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவேன் ஆண்டவரே. எங்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவர் நல்லபைக்காய் மக்களுக்காய் செபிக்கிறேன். இந்த ஊழியருக்காய், ஊழியக்கார அன்மாவுக்காய், பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற மீதியான வேலையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம். ஆமென். நோக்கத்தோடு தகப்பனை இந்த இடத்தை திறந்து கொடுத்தார்களோ அந்த நோக்கத்தை தேவன் நீங்க நிறைவேற்றுங்கப்பா. தடைகளை தேவன் என்பதை அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காண உதவி செய்வையா. இந்த நாளிலும் குடும்பமாய் தகப்பனை அருமையான பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். என் தேவன் இந்த குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்திப்பீராக என்று ஜெபிக்கின்றையா. இந்த தகப்பனை அப்பா உங்க ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் இவர்கள் காணத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் கொடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னது போல அப்பா அருமையான பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு என் தேவன் நீங்க சொல்லிக் கொடுங்கய்யா. இந்த தகப்பனை அப்பா உங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த தகப்பனை எளியா ஜெபித்த பொழுது அக்கினி இறங்கியதே அப்படியாய் தகப்பனை இந்த குடும்பத்தின் அக்கினி இறக்க செய்யப்பா. இசப்பா உங்க பிள்ளைகளுடைய தகப்பனை அப்பா உங்க ஸ்தோத்திரம். இவர்கள் விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் தகப்பனே அப்பா நாங்கள் இந்த இடத்தை அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. தேவ ஆவியானவர் இந்த இடத்தில் ஜெயம் எடுக்க போற கிருபைகளுக்காக நன்றி. இதோ தகப்பனை கர்த்தர் இந்த இடத்தில் தகப்பனை நீ நன்மையான காரியங்களை கொடுக்க போறதாக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இசப்பா வார்த்தை தகப்பனை இந்த இடத்தில் நிறைவேற்றும் ஐயா. என் தேவன் அப்பா நாங்கள் அடுத்த முறை இந்த இடத்தில் வரும் பொழுது என் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், என் தேவன் எங்களுடைய தேவையை சந்தித்தார் என்று சொல்லி சாட்சிகளை எழுதி முடிக்கிறதுக்கான கிருபையும் பாக்கியத்தை நீங்க படுங்கப்பா. என் தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். என் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அருமையான போதகரின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இசப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த கலிங்களின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன தேவன் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த இடத்தில் தகப்பனை அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை உருவாக்க கொண்டிய கத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த அநேக ஆத்துமக்கள் இந்த இடத்துக்கு வர முடியாத கிருபை செய்யுங்கய்யா. விக்கிர கோட்டை பிதாவே.